நம்முடைய தூக்கமும் நபிமார்களுடைய தூக்கம் சமம் இல்லை. நாம தூங்குனா நம்முடைய கண்களும் தூங்கும், நம்முடைய உள்ளமும் தூங்கும். ஆனா நபிமார்கள் தூங்குகின்ற நேரத்தில் கண்கள் மட்டும்தான் தூங்கும், உள்ளம் தூங்காமல் இருக்கும். நபிமார்கள் அனைவரும் மாசூம், பாவம் செய்யாதவர்கள். நபிமார்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். இது நம்முடைய கொள்கை. மாறு செய்ய மாட்டார்கள். நபிமார்களை கண்ணியம் செய்வது ஃபர்தாகும், கடமை. எந்த ஒரு நபியையும் சிறு அளவு கூட அவமதிப்பது குஃபுர் ஆகும். இழிவுபடுத்தினாலேயே நபியை இழிவுபடுத்துகின்றவன் காஃபிர் ஆகி விடுவான். இதுக்கு எல்லாமே ஆதாரங்கள் இருக்கு. நான் ஆதாரங்களை பேசினா 10 மணி நேரம் ஆகும். தயாராக இருந்தீங்கன்னா நானும் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறேன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான் மாதத்திற்கு பிறகு நாம் அடிப்படை விஷயங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து பேசிக்கொண்டே வரோம். ஆரம்பத்தில் ஈமானே முஃபஸ்ஸல், எந்த விஷயங்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறதோ அதை நாம் ஆரம்பித்தோம். அதற்கு பிறகு பக்ரீதோடைய மாதங்கள் வந்த பொழுது மற்ற டாபிக்ஸ் பேசுறதுக்கு ஆரம்பித்தோம். மீண்டும் இன்ஷா அல்லாஹ் ரமதானுக்கு முன்னால் ஈமானே முஃபஸ்ஸல் முடிக்கலாம் என்ற ஒரு நோக்கம். மீண்டும் நாம் திரும்புவோம் ஈமானே முஃபஸ்ஸலை பக்கம். ஈமான் முஃபஸ்ஸல் என்ன ஒரு வாட்டி சொல்லிடலாமா? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பாதல் மவுத். ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டேன். வ மலாயிகதிஹி, அவனுடைய மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொண்டேன். ஒ குதுபிஹி, அவனுடைய வேதங்களை கொண்டும். ஒ ருசுலிஹி, அவனுடைய தூதர்களை கொண்டும். வல் யௌமில் ஆஹிரி, மறுமை நாளை கொண்டும். வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நல்லது மற்றும் தீய விதி அல்லாஹ் புறத்திலிருந்து தான் இருக்கின்றது, இந்த விஷயத்தை கொண்டும். வல் பாஸி பாதல் மௌத், மரணித்ததற்கு பிறகு மீண்டும் உயிர் தரப்படும் என்ற விஷயத்தை கொண்டு நான் ஈமான் கொண்டேன். அப்போ அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வை பற்றி நம்முடைய நம்பிக்கை என்னவாக இருக்கணும்? நாம சுருக்கமாக கேட்டோம் இருக்கு. பிறகு மலக்குமார்களை பற்றியும் கேட்டோம், அல்லாஹ்வுடைய வேதங்களை பற்றியும் நாம் கேட்டோம். இன்று நாம் நபிமார்களை பற்றி கேட்க போகின்றோம். நபி என்றால் யார்? அரபி மொழியில நபி என்றால் செய்தி சொல்கின்றவர். குறிப்பாக மறைவான விஷயங்களை சொல்கின்றவரை நபி என்று சொல்லுவார்கள். அப்போ மக்களை நேர்வழி காட்டுவதற்காக எந்த மனிதன் மீது அல்லாஹு தாலா வஹி இறக்கின்றானோ அவர் நபி ஆவாரு. மக்களை நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹு தாலா ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவருக்கு வஹி அனுப்புவான் அல்லாஹ். அந்த வஹி யார் மீது அல்லாஹு தாலா அனுப்புகின்றானோ அந்த நபர் நபி ஆவார். வஹி என்றால் என்ன? அல்லாஹ்வால் மறைமுகமாக மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அருளப்பட்ட வழிகாட்டுதல் வஹி. அந்த செய்தி வருது பாருங்க, யாருக்கும் தெரியாது. மலக்கு கொண்டு வருவார் அல்லது அல்லாஹ் தாலா அந்த நபி அவர்களுக்கு அந்த செய்தியை தருவான். அந்த செய்தியில் என்ன இருக்கும்? வழிகாட்டுதல் இருக்கும். அந்த செய்தி தான் வஹி. குர்ஆன் முழுவதும் வஹி. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் வஹி, ஆனா வார்த்தைகள் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள். குர்ஆன் வார்த்தைகளும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், செய்தியும் அல்லாஹ்வுடைய செய்தி. ஆனால் ஹதீஸ் இருக்கிறது இல்ல, பெரும்பாலான ஹதீஸ்கள் வார்த்தைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள், செய்தி அல்லாஹ்வுடைய செய்தி. நபி ஒருமை. சில பேர் கேட்பாங்க, அம்பியானா என்ன, நபினா என்ன? நபி ஒருமை, ஒருவர் நபி. பலர் இருந்தாங்கன்னா அம்பியா, அது பன்மை. நபிமார்கள் எல்லாமே மனிதர்கள், மேலும் ஆண்கள். அப்ப என்ன தெரிஞ்சிச்சு? எந்த ஒரு மலக்கும் வானவரும், எந்த ஒரு ஜின்னும், எந்த ஒரு பெண்ணும் நபி ஆகவில்லை, ஆக முடியாது. மேலும்
வஹி நபிமார்களுக்கு மட்டும் அருளப்படும். நபி அல்லாதவர்கள் மீது வஹி அருளப்படும் என்று நம்புகின்றவர் காஃபிர் ஆவார். ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா தெல்ல தெளிவா சொல்லிவிட்டான், வஹி நபிமார்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா தருவார். மற்றவர்களுக்கு வஹி வருது என்றால் அவர் என்ன ஆயிடுவார்? காஃபிர் ஆயிடுவார், குர்ஆனுக்கு மாறு செய்கின்றவர் ஆயிடுவார். நபிமார்களுக்கு கனவில் காண்பிக்கப்படுகின்ற விஷயங்களும் வஹி ஆகும். நம்முடைய தூக்கமோ நபிமார்களுடைய தூக்கம் சமம் இல்லை. நாம தூங்குனா நம்முடைய கண்களும் தூங்கும், நம்முடைய உள்ளமும் தூங்கும். ஆனா நபிமார்கள் தூங்குகின்ற நேரத்தில் கண்கள் மட்டும்தான் தூங்கும், உள்ளம் தூங்காமல் இருக்கும். அப்ப நபிமார்களுக்கு கனவுல ஒரு விஷயம் அருளப்பட்டுச்சுன்னு சொன்னா அது என்ன? அது வஹி. உதாரணம் சொல்லுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுப்பதை போல் பார்த்தாரு, அது வஹி. வலிமார்களுக்கும் சில செய்திகள் அல்லாஹ் தஆலா தன் புறத்திலிருந்து தருவான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய், அவங்க நபி இல்லை, ஆணும் இல்லை, பெண். அப்போ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்தியே சொன்னான். குர்ஆன்ல அந்த செய்திக்கு வஹி என்று சொல்லப்பட்டது. வௌஹைனா இலா உம்மி மூசா, மூசாவுடைய தாய்க்கு நாம வஹி கொடுத்தோம். என்ன? குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து கடலில் போடுங்கன்னு சொல்லி. அப்போ என்னங்க? வஹி. ஆனா வார்த்தையில தான் அது வஹி. வஹிக்குன்னு சொல்லி நாம ஒரு அர்த்தம் வச்சோம் பாருங்க, அந்த அர்த்தம் அங்க வைக்க கூடாது. அப்போ அங்க என்ன சொல்லணும்? நாம இல்ஹாம் என்று சொல்லுவோம். நபிமார்களுக்கு கிடைக்கின்ற செய்தி வஹி, வார்த்தையிலும் அது வஹி என்று சொல்லுவோம். வஹிக்குன்னு சொல்லி நாம ஒரு டெஃபினேஷன் கொடுத்தோம்ல, ஒரு அர்த்தம் வச்சோம்ல, அது நபிமார்களுக்கு. வலிமார்களுக்கு வந்தால் வார்த்தை தான் அது வஹியாக இருக்குமே தவிர டெஃபினேஷன் அந்த டெஃபினேஷன் இல்லை, அர்த்தம் அந்த அர்த்தம் வைக்க கூடாது. வெறும் தன்னுடைய முயற்சியால் நபி ஆக முடியாது. யாரும் நல்ல அல்லாஹ்வை பல வருடங்கள் வணங்கி நபி ஆயிடலாம், ஆகவே முடியாது. நாம நம்ம முயற்சியால் முஸ்லிம் ஆகலாம், மோமின் ஆகலாம், முத்தகி ஆகலாம், இறையச்சம் உள்ளவன், முஹ்சின் ஆகலாம், சாலிஹ் ஆகலாம். அதுக்கு மேல நபி ஆகிறது நம்முடைய கையில இல்லை. அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களிலேயே சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து எடுக்கின்றான். புரிஞ்சுச்சா? தென் நபிமார்களிடம் இருந்த நபித்துவம் திரும்ப பெறப்படாது. நபி நிரந்தரமாக நபியாகவே இருப்பாரு. ஒருவர் முஸ்லிம் ஆனது பிறகு காஃபிர் ஆகலாம், மோமின் ஆனதற்கு பிறகு காஃபிர் ஆகலாம், முத்தகி தக்வாவுடைய அந்தஸ்து அடைந்ததற்கு பிறகு தவறு செய்யலாம், முஹ்சின் ஆனதுக்கு பிறகு காஃபிர் ஆகலாம், வலி ஆனதற்கு பிறகும் காஃபிர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா நபி அவர்கள், நபி என்றால் நபி எப்பவுமே நிரந்தரமாக நபி தான் இருப்பார். அவர்கிட்ட நபித்துவம் திருப்பி எடுக்கப்படாது. நபிமார்கள் அனைவரும் மாசூம், பாவம் செய்யாதவர்கள். நபிமார்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். இது நம்முடைய கொள்கை, மாறு செய்ய மாட்டார்கள். ஒட்டுமொத்த சமுதாயம், ஆலிம்கள் அனைவரும் இந்த விஷயத்துல ஒன்றாக இருக்கிறாங்க. நபிமார்கள் பெரிய தவறுகள் எதுவுமே செய்ய மாட்டார்கள். சிறிய தவறுகளை பற்றி கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனாலும் அந்த கருத்து வேறுபாடு கூட வார்த்தையில தான் கருத்து வேறுபாடு இருக்கு, ஆனா விஷயத்துல கருத்து வேறுபாடு இல்லை. சுருக்கமாக சொல்ல போனால் சிறிய தவறுகள், அதுக்கு நாம அல்லாஹ்வுக்கு மாறு செய்யுதல் என்ற அர்த்தம் வச்சா நபிமார்கள் சிறிய தவறுகளும் செய்ய மாட்டார்கள். சிறிய தவறுக்கு நாம அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறது இல்லை, அவர் நல்லதுதான் செய்யறதுக்கு போனாரு, ஆனா அந்த முடிவு சரியான முடிவு இல்லை, அந்த அர்த்தம் வச்சோன்னு சொன்னா அந்த நேரத்துல சிலர் சொன்னவர்கள், சில கருத்து வேறுபாடு இருக்குல்ல, சிலர் சொல்றாங்க நபிமார்கள் சிறிய தவறுகள் செய்வார்கள், ஆனால் செய்ததற்கு பிறகு அதே விஷயத்துல இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா உடனடியாக அவர்களுக்கு சொல்லிவிடுவான், இது தவறு, உடனடியாக திரும்பி விடுவார்கள் என்று சொல்கிறார்கள் சிலர். சிலர் சொல்கிறார்கள் இல்லை, அந்த சிறிய தவறும் நடக்காது. இந்த கருத்து வேறுபாடு வார்த்தையில தான் இருக்கு, விஷயத்துல இல்லை. இரண்டு பக்கமும் சொல்றது என்னன்னு சொன்னா நபி அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். உதாரணத்துக்கு
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தாலா அந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னான், சாப்பிட்டார்கள். ஆனா அல்லாஹ் தாலாவே சொல்கின்றால் ஃபனசியா, மறந்துட்டாரு. மறக்கிறது வேற, மாறு செய்யறது வேற. புரிஞ்சுச்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர்ல கைதிகளை கொலை செய்யாம கைதியாக வைத்தார்கள், விடுதலை செஞ்சிட்டாங்க. இது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யணும்னு சொல்லி இல்ல, அவர் ஒரு மனிதனாக இருந்து ஆலோசனை செய்ததற்கு பிறகு எடுத்த முடிவு. எப்படிங்க அந்த முடிவு தப்பா இருக்கலாம்? செய்தது தப்பா? அவர் அல்ஹம்துலில்லாஹ் மனிதர்களிலேயே சிறந்த மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான முடிவுகள் எடுத்தார்கள், சிறந்த முடிவுகள் எடுத்தார்கள், பாராட்டப்பட்டது. இந்த முடிவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாகவே எடுக்கவில்லை, ஆலோசனை கேட்டார்கள். ஆலோசனை தந்தவர் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த உம்மத்திலேயே சிறந்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தந்த ஆலோசனை. யார் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மறைவுக்கு பிறகு ஜகாத் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்களே, அந்த நேரத்தில் அவருடன் நான் போர் செய்வேன் என்று சொன்ன சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. குர்ஆன் ஒன்னு சேர்க்கணும்னு சொல்லி முடிவு எடுத்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ அவங்கள்ட்ட ஆலோசனை செய்ததற்கு பிறகு எடுத்த முடிவு எப்படி தப்பா இருக்கலாம்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதா இது? அதானே எல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறா, ஷாவிருஹும் மஷ்வரா செய்யுங்க. அப்ப அதுக்கு தவறு என்று என்ன சொல்றோம்? மாறுதல் இல்லை. அந்த முடிவு இறைவன் எது நாடி இருக்கிறானோ அந்த நாட்டத்துக்கு தோதுவான முடிவு இல்லை. ஆகையினால் அந்த முடிவை நாம் கம்பேர் பண்ணி பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த முடிவு தவறு என்று சொல்கின்றோமே தவிர, இறைவனுடைய முடிவு அங்கே இல்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த முடிவு தான் சிறந்த முடிவு. அப்ப இவங்க சொல்றாங்க பாருங்க, சிறிய தவறும் செய்ய மாட்டாங்க, இவ்வாறு சொல்றதுதான் சிறந்ததாகும். ஏனென்றால் அதுல தவறு இல்லையே. தவறு இருந்தா தானே தவறு என்று சொல்லணும், தவறு அதுல இல்ல. புரியுதாங்க? சிறிய பாவமும் செய்ய மாட்டாங்க, பெரிய பாவமும் செய்ய முடியாது அவர்களால். அந்த எடுத்த முடிவு தவறாக இருக்கிறது. ஆகையினால் தான் இந்த கருத்து வேறுபாடு வருது. ஆனால் அந்த இவங்க சொல்றாங்க எடுத்த முடிவு தவறு ஆனதுன்னு என்று சொல்கிறார்கள். அவர்கள்ட்ட கூட போய் கேளுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறு செய்தாரா, குற்றம் செய்தாரா, பாவம் செய்தாரா என்று கேட்டால் இவர்களும் என்ன சொல்லுவாங்க? பாவம் செய்யல, குற்றம் செய்யல, எடுத்த முடிவு தான் தவறாக இருந்தது. அதுவும் அல்லாஹ்வுடைய முடிவை கவனித்தால் தான் அது தவறாக தெரிகின்றது தவிர அந்த முடிவு அல்லாஹ்வுடைய முடிவு அங்கே இல்லாவிட்டால் அது நல்ல முடிவாக தான் இருந்திருக்கும். புரிஞ்சுச்சாங்க? ஆகையினால் இப்ப புரியுதா? சிறிய விஷயங்கள் தவறு செய்வாங்கன்னு சொன்னா, தவறு என்றால் அல்லாஹ்வுக்கு மாறுதல் செய்யறதுன்னு சொன்னா உம்மத்துல யாருமே சொல்லல மாறுதல் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தாங்கன்னு சொல்லி, கட்டளைக்கு மாறு செஞ்சாங்க இல்ல, முயற்சி செய்தார்கள். ஹதஉன் இஜ்திஹாதியுன் என்று சொல்லுவார்கள். நபிமார்களுடைய விஷயத்துல கண்ணியமாக பேச வேண்டும். ஏன் மாட்டிக்கணும்? அல்லாஹ்வுடைய ஹபீப் அவர்கள், அல்லாஹ் இறை நேசர்கள். ஆகையினால் புரிஞ்சிச்சா, எந்த ஒரு நபியும் தவறு செய்ய அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட உயிர்கள், அப்படிப்பட்டவர்கள். வலிமார்களும் தவறு செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்கனால தவறு செய்ய முடியாதா? தவறு செய்ய முடியும். அவர்கள் தவறு செய்யலாம், ஆனா செய்ய மாட்டார்கள். ஏன்? அல்லாஹ் தாலா அவர்களை பாதுகாத்து கொள்கின்றான். வலிமார்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள், அதாவது அல்லாஹ் அவர்களை பாவம் செய்வதை விட்டு பாதுகாக்கின்றான். அடுத்த நம்பிக்கை, அன்பியாக்களின் உயர்ந்த அந்தஸ்தை உடையவர்கள் ரசூல் ஆவார்கள். ரசூல்களுக்கு புதிய ஷரியத் மார்க்க சட்டங்கள் வழங்கப்படுகிறது. பெரும்பாலான ஆலிம்கள் சொல்கிறார்கள், அன்பியாக்களுடைய எண்ணிக்கை 1,24,000 ஏறத்தாழ. குறிப்பா 1,24,000 சொல்லக்கூடாது. ஏன்? எக்ஸாக்டா யாருக்கும் தெரியாது, கருத்து வேறுபாடு இருக்கு. அப்போ ஏறத்தாழன்னு சொல்லிட்டோன்னு சொன்னா
1,24,000க்கு குறைவாக எண்ணிக்கை இருந்தால் நாம 1,24,000 சொல்லிவிட்டோம் என்றால் நபி இல்லாதவரை கூட நாம நபி என்று ஏற்றுக்கொண்டோம் என்று ஆகும். தப்பு. 1,24,000க்கு மேல் இருந்தால் நாம 1,24,000 என்று சொல்லிவிட்டால் நபியாக இருக்கக்கூடியவரை நாம் நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற பாவத்தில் நாம் மாட்டிக்கொள்வோம். அதனால 1,24,000 ஏழத்தால. ரசூல்மார்களுடைய எண்ணிக்கை 313 ரசூல்மார்கள். நபிமார்கள் எல்லாமே நபிமார்களிலேயே உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்கள். அவர்களுக்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சட்ட திட்டங்களில் ஏதாவது ஒரு புது விஷயங்களை தருவான். அவங்களுடைய சட்டத்துல சின்ன விஷயங்கள் மாற்றங்கள் இருக்கும். அல்லது அவர்களுக்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய வேதத்தை தந்து இருப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இஞ்சில் கிடைத்தது, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜபூர் கிடைத்தது, வேற யாரு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தௌராத் கிடைத்தது, அல்லது சிறிய வேதங்களை தந்திருப்பார். அவர்கள் என்ன ஆவார்கள்? ரசூல்மார்கள் ஆவார்கள். நபிமார்கள் ஷிர்க், குஃபுர், ஷிர்க் என்றால் என்ன? இணை வைப்பது. குஃபுர் என்றால் என்ன? மறுப்பது. மற்றும் அனைத்து தீய காரியங்களை விட்டு நபித்துவத்திற்கு முன்பும் பின்பும் தூய்மையானவர்கள். நபித்துவம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதில் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார், நான் நபி என்று சொல்லுங்கள் என்பது. அந்த 40 வருடங்கள் தவறு செய்தார்களா? இல்ல. அந்த 40 வருடங்களுக்கு முன்னாலும் ஷிர்க் செய்ததில்லை, குஃபுரும் செய்ததும் இல்லை, கெட்ட விஷயங்களும் அவர்கள் செய்ய மாட்டார்கள், செய்ததும் இல்லை. நபிமார்கள் அனைத்து படைப்பினர்களை விட உயர்ந்தவர்கள். மாறாக பெரிய மலக்குமார்களை விடவும் உயர்ந்தவர்கள். நபிமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை விட சிறந்தவர்கள். ஆனா நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடிமை. தெரிஞ்சிச்சாங்க? இது நபிமார்களுக்கு கிடைத்த சிறப்பு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபி ஆவார். நூ அலைஹிஸ்ஸலாம் முதல் ரசூல் ஆவார். வித்தியாசம் தெரியுதா? முதல் ரசூல் நூ அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா ரசூலுடைய ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னா, ரசூலுடைய அந்தஸ்து வித்தியாசம் இருக்குல்ல, நபிக்கும் ரசூலுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன? இவருக்கு புதுசாக அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு ஷரியத்தை தருவான், அல்லது புதுசாக ஒரு வேதத்தை தருவான், அல்லது காஃபிர்களை பக்கம் அனுப்புவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து நூ அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் வந்த நபிமார்கள், ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், இவங்கெல்லாம் மோமின்கள் பக்கம் வந்தாங்க. நூ அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல தான் ஷிர்க் ஆரம்பம் ஆயிடுச்சு. அப்போ முதலாக முஷ்ரிக்கீன்கள் பக்கம் அனுப்பப்பட்ட நபி யாரு? நூ அலைஹிஸ்ஸலாம். ஆகையினால் அவர் முதல் ரசூல் ஆவார். நபிமார்களை கண்ணியம் செய்வது ஃபர்தாகும், கடமை. எந்த ஒரு நபியையும் சிறு அளவு கூட அவமதிப்பது குஃபுர் ஆகும். இழிவுபடுத்தினாலேயே நபியை இழிவுபடுத்துகின்றவன் காஃபிர் ஆகி விடுவான். இதுக்கு எல்லாமே ஆதாரங்கள் இருக்கு. நான் ஆதாரங்களை பேசினா 10 மணி நேரம் ஆகும். தயாராக இருந்தீங்கன்னா நானும் பேசுவதுக்கு தயாராக இருக்கிறேன். நபிமார்களின் எண்ணிக்கை குறிப்பிட்டு சொல்லுவது கூடாது. ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். நபிமார்கள் மத்தியில் வெவ்வேறு அந்தஸ்துகள் இருக்கின்றன. அவர்களின் சிலரின் மீது சிறப்பு இருக்கின்றது. அந்த காலத்துல மக்களிடத்துல எல்லாத்துக்கும் அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சு இருந்தது. அதனால குழப்பவாதிகள் எல்லாம் அந்த காலத்துல காணோம். வந்தா கூட அடி வாங்கிட்டு போவாங்க. இந்த காலத்துல நமக்கு படிக்கிறதுக்கே நேரம் இல்லை. நாம ஃபுல்லா என்ன படிச்சுட்டு இருக்கோம்? பாபா பிளாக் ஷீப், ஹாவ் யூ எனி வூல், டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் தான் படிக்கிறதுக்கு நேரம் இருக்கு. அதனால மார்க்கமே சுத்தமா தெரியாதவங்க எல்லாம் இன்னைக்கு மார்க்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பள்ளிவாசலுக்கு ஜும்மா தொழுகைக்கு காலேஜ்ல இருந்து நான் போனேன். அப்போ ஒருத்தர் ஜும்மாக்கு போறோம். அவர் நம்ம கூட ஜும்மாக்கு வரல. ஏங்க வரலன்னு சொன்னா, நாம உங்க கூட ஜும்மா தொழுவ மாட்டோம். ஏன் தொழுவ மாட்டீங்க? ஏனென்றால் நாம குர்ஆனை மட்டும் பின்பற்றக்கூடியவர்கள். அல்லாஹு அக்பர். ஹதீஸ் எல்லாம் நாம நம்ப மாட்டோம். சரி. அப்புறமா நான் போய் கேட்டேன், ஏன் நீங்க ஹதீஸ் நம்ப மாட்டேங்கிறீங்க? ஹதீஸ் நம்புனா குர்ஆனுக்கு மாறாக இருக்கின்ற விஷயங்களை நாம நம்புகிறோம். உதாரணம் சொல்லுங்க. அவர் என்கிட்ட கேட்டாரு, நபிமார்களிலேயே சிறந்தவர் யாரு?
என்னங்க யாருங்க சிறந்தவர்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவர் பாருங்க, இதான் ஹதீஸை பின்பற்றுனா இந்த பிரச்சனை தான் வரும். அப்ப அவனே சொல்றான், ஹதீஸை பின்பற்றுனா இதான் வரும்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ், அவனுடைய சர்டிபிகேட் இது. ஹதீஸை பின்பற்றுனா இது கிடைக்கும். நான் கேட்டேன் ஏன் சொல்லி, ஒரு குரான் கொடுங்க. அப்போ அவர் ஒரு குரான் எடுத்தாரு. குரான் எடுத்து இப்படி எடுத்து குரானு அவர் பார்க்குறாரா என்னன்னு தெரியல, அவருக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல, இப்படி எடுத்து இப்படி போட்டாரு குரான். நாம என்ன அல்லாஹ்னு சொல்லுவோம்ல. இந்த நடிப்பு எல்லாம் வேண்டாம், இது ஒரு பேப்பர்ஸ் தான். இது நான் காலில் கூட கீழே போட்டு மிதிச்சா கூட எந்த ஒரு பிரச்சனை இல்லை. எங்க போயிட்டான் பாருங்க. ஹதீஸை விட்டதுனால அவன் நிலைமை பாருங்க எந்த மாதிரி மாறிட்டான். ஒரு நாய் கூட இந்த மாதிரி பேசாது. நான் அவனுக்கு நாய் சொல்லலை, ஒரு நாய் கூட இந்த மாதிரி பேசாது. சரி, அப்புறமா குரானை வச்சு எனக்கு காமிக்கிறான். பாருங்க, எந்த நபிமார்கள் மத்தியில எந்த ஒரு வேறுபாடும் இல்லை, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. நீங்க தான் இவர் சிறந்தவர் அவர் சிறந்தவர் என்று சொல்கிறீர்கள் என்று சூரா பக்ரா 2வது சூரா 285வது வசனம். அந்த வசனத்துல என்ன இருக்கு? லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலி, நாங்கள் அவனது தூதர்களில் எவருக்கிடையிலும் நாங்கள் வேற்றுமை காண்பிக்க மாட்டோம் சொல்லி இருக்கு. இது எனக்கு காமிக்கிறாரு. இப்போ எனக்கு பேசிக் நாலேஜ் இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? அவர் பேச்சு கேட்ட உடனே நபிமார்கள் மத்தியில நாம வித்தியாசம் படுத்த மாட்டோம். அப்போ நபி உயர்ந்த நபின்னு சொன்னா வித்தியாசம் படுத்துற மாதிரி ஆகிவிட்டதே சொல்லி என்ன ஆயிடும்? ஈமானு போயிடும். குரானை மிதிக்கின்றவன் பின்னால் நம்ம போயிடும். அல்லாஹ் தாலா சின்ன வயசுல இருந்து பெரியவங்க மஜ்லிஸ்ல போய் உட்கார்றது, பயான் கேட்டு பழக்கம் இருக்கிறதுனால, அப்போ நான் ஆலிம் ஃபுல்லா முடிக்கல. அந்த நேரத்துல சிந்தனையில ஒரு வசனம் வந்துச்சு. வசனம் என்ன? 3வது ஜுஸ் உடைய முதல் வசனம், சூரா பக்ராவுடைய 253வது வசனம். அல்லாஹ் தாலா கூறுகின்றான், தில்கர் ருசுலு ஃபவ்வல்னா பஅதஹும் அலா பஅத், அத்தூதர்கள் அவர்களில் சிலரை விட நாம் மேன்மையாக்கி இருக்கின்றோம். தெளிவா வித்தியாசம் தெரியுதா? கொஞ்சம் பேசிக் கேளுங்க. வெறும் நம்ம சோசியல் இஷ்யூஸ் தான் கேட்டுட்டு இருப்போம்னு சொல்லி இருந்துராதீங்க. அவனுக்கு ஷாக். இது வரைக்கும் எனக்கு ஷாக்கு கொடுக்கறதுக்கு வந்தான், அவனுக்கு ஷாக்கு. இப்போ இந்த 2 வசனங்களுக்கு மத்தியில முரண்பாடு இருக்கிறதா? இல்லவே இல்லை. அந்த வசனத்துல என்ன இருக்கு? இந்த நபி எனக்கு வேண்டாம், இந்த நபி தான் எனக்கு வேணும்னு சொல்லி நாம பார்க்க மாட்டோம். நபிமார்கள் எல்லாமே நமக்கு எஜமான்கள். மூசாவும் நம்முடைய எஜமான், ஈசாவும் நம்முடைய எஜமான் அலைஹிஸ்ஸலாம். வேறுபாடு செய்ய மாட்டோம், எல்லாம் நபிமார்கள். ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? அவர்களுக்கு மத்தியில அந்தஸ்துகள் இருக்கின்றன. தில்கர் ருசுலு ஃபவ்வல்னா தெளிவாக இருக்கிறது. புரியுதாங்க? அப்போ நபிமார்கள் மத்தியில் வெவ்வேறு அந்தஸ்துகள் இருக்கின்றன. அவர்களில் சிலருக்கு சிலரின் மீது சிறப்பு இருக்கின்றது. நான் வாசிச்சுட்டு வரேன் பாருங்க. எல்லா விஷயத்துக்கு குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் ஆதாரங்கள் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த நம்பிக்கை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து நபிமார்களை விட சிறந்தவர். அவருக்கு பிறகு யாரோட அந்தஸ்து? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவருக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம், அவருக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவருக்கு பிறகு நூ அலைஹிஸ்ஸலாம். இந்த 5 நபிமார்களுக்கு நாம் என்ன சொல்லுவோம்? உலுல் அஸம். என்ன சொல்லுவோம்? உலுல் அஸம். நபிமார்கள் தன்னுடைய நபித்துவத்தை நிரூபிப்பதற்காக நடைமுறையில் சாத்தியமாகாத செய்கின்ற அற்புதங்களை முஅ்ஜிஸா என்று அழைக்கப்படும். நான் நபி என்று கேட்பாங்க. நீங்க நபினா ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி ஃபிரௌன் கேட்டான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கைத்தடி கீழே போட்டாங்க, அது பாம்பா மாறிச்சு. அந்த அற்புதத்தை என்ன சொல்லுவாங்க? முஅ்ஜிஸா. மற்றவர்கள் ஏதாவது அற்புதங்கள் செய்தால் அதுக்கு முஅ்ஜிஸா சொல்ல கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டான், இல்ல அபூஜஹல், நீங்க நபி என்றால் இந்த சந்திரத்தை 2ஆக பிழைத்து காமிச்சாங்க, அது என்ன? அது முஅ்ஜிஸா.
நபித்துவத்தின் முன்னால் நடைபெறும் அற்புதங்கள் இர்ஹாஸ் என்று அழைக்கப்படும். நபி என்று சொல்வதற்கு முன்னால் ஏதாவது இந்த மாதிரி அற்புதங்கள் நடந்தால் அந்த அற்புதங்களை நாம் என்ன சொல்லுவோம்? இர்ஹாஸ் என்று சொல்லுவோம். வலிமார்களால் நடைபெறும் அற்புதங்கள் கராமாத். வலிமார்கள் ஏதாவது அற்புதங்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அறையில இருந்தாங்க, ஜக்கரியா அங்க அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்தா அங்க வந்து பழங்கள் இருந்தது, ஊர்ல இல்லாத பழங்கள் இருந்தது. மரியம் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ்புரத்திலிருந்து வந்தது சொன்னாங்கல்ல. இந்த நபி மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபியா? இல்ல, வலி தானே. அப்போ வலிமார்கள் செய்கின்ற அற்புதங்கள், அவர்களுக்காக நடக்கின்ற அற்புதங்களுக்கு பேர் என்ன? கராமாத். கராமத் சொன்னா என்ன? கண்ணியம். ஏன் அல்லாஹ் தஆலா அவர்களால் இந்த விஷயங்களை செய்கின்றால் என்றால் நாம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக. புரியுதாங்க? அதுக்கு பிறகு பொது மூமின்களால் நடைபெறும் அற்புதங்களை மஊனத், உதவி என்று சொல்லப்படும். நமக்கும் வாழ்க்கையில சில நேரத்துல நடந்திருக்கு, நடக்க முடியாத விஷயங்கள் கூட நாம துவா கேட்டால் நடந்திருக்கு. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? கராமத் இல்ல, மஊனத், அல்லாஹ்வுடைய உதவி. காஃபிரும் எப்பாவது ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வா, அது பார்த்துட்டு நாம வந்து அவனுடைய மார்க்கத்துல போகக்கூடாது. அதுக்கு பேர் என்ன? இஸ்தித்ராஜ். அவன் இன்னும் அந்த தவறுல இருக்கட்டும்னு சொல்லி எல்லாம் அவனையும் விட்டு கொடுக்குறான். செய், உனக்கு ஒரே அடியா பிடிக்கலாம்னு சொல்லி, அதுக்கு இஸ்தித்ராஜ் என்று சொல்லுவாங்க. மற்ற நபிமார்கள் குறிப்பிட்ட சமுதாயத்தின் பக்கம் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து படைப்பினங்களின் பக்கம் அனுப்பப்பட்டார்கள். இது எல்லாத்துக்கும் வசனங்கள் இருக்கு. ஒமா அர்சல்னாகா இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபிமார்களுக்கு அந்தந்த சமுதாயத்தின் பக்கம் வந்தார்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் மட்டும் இல்லை, அனைத்து படைப்புகளுக்கு நபியாக வந்தார்கள். மனிதர்கள் மீது எவ்வாறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது கட்டாயமாகுமோ அதே போல் அனைத்து படைப்பினங்களின் மீதும் கட்டாயமாகும். எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சு கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுன் நபியீன், கடைசி நபி, இறுதி நபி. இது நம்ப வேண்டும். நம்பாதவன் காஃபிர் ஆவான். நபி அவர்கள், அதாவது அவர்களுடைய காலத்தில் அல்லது பிறகு புதிதாக எந்த நபியும் வரமாட்டார். இதற்கு மாற்றமாக நம்புகின்றவன் காஃபிர் ஆவான். தெளிவா தெரிஞ்சிச்சா? அதுக்கு பிறகு சட்டங்கள் எத்தி வைக்கின்ற விஷயத்தில் நபிமார்களால் தவறு ஏற்படுவது சாத்தியமில்லை. ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் என்றால் அது அல்லாஹ்வுடைய செய்தி, அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் அந்த விஷயத்துல நபிமார்கள் தவறு செய்வார்கள் என்ற விஷயத்துக்கு அனுமதியே இல்லை, வாய்ப்பே இல்லை. அப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா நாம எடுக்கிற எல்லா விஷயத்துல நமக்கு சந்தேகம் வந்துடும். இதுல தவறு செஞ்சிருக்கிறாரா, அதுல தவறு செஞ்சிருக்கிறாரா என்று. இதுதான் நபிமார்களை பற்றி சுருக்கமான செய்தி. இது நிறைய கேட்கணும்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலத்தில் பல நபிமார்களுடைய வரலாறையும் நாம் கேட்போம். இன்ஷா அல்லாஹ் எது நாம கேட்டோமோ அதை புரிந்து நம்முடைய ஈமானை நாம் அதிகப்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.